தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் சென்னை தியாகராய நகரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பேரிடர் காலங்களில் தமிழகத்தை எட்டி கூட பார்க்காத மோடி தற்போது அடிக்கடி வருவது அரசியல் நாடகம் என குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் நேரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துவது பாஜகவினருக்கு புதிதல்ல என்றும் கூறினார். வெள்ளம் வந்த பொழுது எட்டியே பார்க்காத ஒன்றிய பிரதமர் தேர்தல் என்று வந்தவுடன் 5 தடவைகள் 6 தடவைகள் வருகின்றார். அப்பொழுதே அவருடைய நாடகம் உங்களுக்கு தெரியும். இல்லாத ஒன்றை பொய்யாக சொல்லி புதிதாக எதையாவது ஒன்றை இட்டுக்கட்டி மக்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதுதான் பாஜக காரர்களுடைய வழக்கமான உத்தி. நீலகிரிக்கு முப்படை தளபதி பிபின் ராவத் இறந்த போது வராத மோடி தற்போது தேர்தல் பிரச்சாரத்திற்கு மட்டும் வருவது ஏன் என திமுக வேட்பாளர் ராசா கேள்வி எழுப்பினார். 4வது முறையாக நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராசா பல்வேறு கிராம பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். முப்படை தளபதியினுடைய தலைவர் இங்கே வந்து இறந்து போனார். பிரதமர் வந்தாரா? ராணுவத்துறை அமைச்சர் வந்தாரா? டெல்லியில தான் இருந்தீங்க. மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் அண்ணா நகர், புதூர், ரிசர்வ் லைன் உள்ளிட்ட பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பெண்களுக்கு பூக்கள் என்றால் பிடிக்கும், எனவே தாமரை பூவிற்கு வாக்களியுங்கள் என கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய அவர், பிரதமரால் மருத்துவ காப்பீடு அனைவருக்கும் வந்துள்ளதுதானே என்று கேட்க பாதி பேருக்கு வரவில்லை என பெண்கள் குரல் எழுப்பினர். பூனாலே பெண்களுக்கு பிடிக்கும், அப்ப தாமரை பூ பிடிக்கும் இல்லையா? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் 5 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு மோடி ஐயா கொடுத்திருக்காரு. உங்க எல்லாருக்கும் மருத்துவ காப்பீடு வந்திருக்குல்ல? திண்டுக்கல் நாடாளுமன்ற திமுக கூட்டணியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து நடிகை ரோஹிணி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மேடையில் பேசிய அவர், கடந்த சில தினங்களுக்கு முன் பிரதமர் குடியரசுத் தலைவர் சந்திக்கும் போது ஏன் நிற்க வைத்தீர்கள்? தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதாலா? இதுதான் உங்கள் சமத்துவமா என கேள்வி எழுப்பினார். பாரத ரத்னா விருது அத்வானி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு உடம்பு முடியல, அவர் உட்கார்ந்து இருக்காரு, பக்கத்துல பிரதமர் உட்கார்ந்து இருக்காரு. நம்ம பிரசிடென்ட் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்கால் மட்டும் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.